பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது வழக்கம். ஆனா என்னை விட அதிகமாக கலந்துக்கிற ஒருத்தர் இருக்காரு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. அதனால இந்த முறை நான் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டேன். தேர்தல் ரிசல்ட் வந்ததும் நம்முடைய அமைச்சர் மகேஷ் அவர்களுக்கு போன் செஞ்சு தேர்தல் நடத்த விதிமுறைகள் முடிஞ்சதும் நான் கலந்துகிற முதல் அரசு விழாவாக இந்த பாராட்டு விழா தான் இருக்கணும். இந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா பள்ளி மாணவர்களான உங்களை பார்க்கிறப்போ எனக்கும் இளமை திரும்பி எனர்ஜி வந்தது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட இருக்கு. வகுப்பறைய குழந்தைங்க மனசுக்கு பிடிச்ச இடமா வண்ணமயமா மாற்ற அந்த ஸ்மார்ட் போர்டு ஒன்று பொருத்தப்படும். இங்க இன்டர்நெட் வசதியும் இருக்கு. முதல் கட்டமா 500 ஸ்மார்ட் வகுப்பறைகளை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கேன். என்னுடைய ஆசையெல்லாம் உலகத்தில் எந்த ஒரு மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும். அதுதான் என் கனவு. அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரும். நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பதிலுக்கு மாணவர்களான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயும் தேங்கி நிக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது, கமா தான் தெரியணும். கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரவுட். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து.